இப்போ வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேனா சவுதியில் இருக்கேனானே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். இப்போ வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேனா சவுதியில் இருக்கேனானே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் பொருளாக வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக உள்ளே போகும்போது மழை இல்லை, ரொம்ப வெக்க காற்றாக இருந்த மாதிரி இருந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா பயங்கர மழை வந்துருச்சு. ஸோ எப்படி இருக்குது பாருங்க, அப்படியே எல்லாமே தொப்பக்குளம் மாதிரி நிரம்பி இருக்கா. ஸோ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சவுதி அரேபியா வந்து ஒரு பாலைவனம், ஏன்னா ஆல்ரெடி அதான் உண்மை, டெசர்ட் தான். ஸோ டெசர்ட்டாகவே இருந்தாலும் 6 மந்த் இப்படி தான் இருக்கும். ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆகி இருக்கும். ஆனால் 6 மந்த் பயங்கர ஹீட் இருக்கும், சரிங்களா. மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கும், இன்னும் அடுத்த மாதம் வரைக்கும் கொஞ்சம் சில்னஸ் இந்த மாதிரி மழை அப்பப்போ இருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ வாங்கிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம், சரிங்களா. திங்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். எவ்வளோ டிராஃபிக் தெரியுமா? அந்த டிராஃபிக்கை பார்க்கும்போது எப்படி சொல்ல, நம்ம கார்லாம் வந்திருந்தோம் அப்படின்னா ஒரு 2 நாள், ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை நாளாவது ஆயிரும். ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம்னு வைங்களேன், அப்படியே டிராஃபிக்கில் நீங்கள் இருக்குது. இந்த வண்டியில் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு வண்டி போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து ஏஆர் ரிமல். ஸோ அந்த ஏரியா நேம், நாங்கள் இருக்கிற இடத்தோட நேம் இதுதான், ஏஆர் ரிமல் அப்படின்னு. வேலை நடக்குது பார்த்தீங்களா. இது என்ன அப்படின்னா 2013 அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு மெட்ரோ வேலை நடந்துகிட்ருக்கு. நான் தான் சொல்கிறேன், அன்றைக்கி நான் பார்த்தேன், நானும் டான் ப்ரோவும் ஒரு போர்டில் போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்னல். அந்த சைடு கொஞ்சம் கார். நாளாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எதுவும் எடுக்கலை. ஏன் அப்படின்னா இங்கே நல்லா பயங்கரமாக வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்து, சரிங்களா. வெளியே எதுவும் போக முடியல. ஸோ எங்களுக்கு டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாக நடக்கலை, அதனால் வெளியே போக முடியாமல் இருந்து சரி இன்றைக்கி வெளியே போகலான்னு வந்தோம். போகும்போது நல்லா ஹீட்டாக தான் இருந்துச்சு. பர்ச்சேசிங் முடிச்சிட்டோம். ஸோ வந்துக்கிட்டு இருந்தோம், பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மழை வெளுத்து வாங்கிட்டு. ஸோ ரெட் அலர்ட் மாதிரி இருக்குது, அப்படி தான் தோணுது. தம்ப்லைன் பார்த்துருப்பீங்க ரெட் அலர்ட் அப்படின்னு. ஸோ தம்ப்லைனில் அப்படி தான் கொடுக்க போகிறேன். ஸோ ரோட் கிராஸ் பண்ணுற போது ஃபோன் நோண்டக்கூடாது, ஓடிடுவோம். அரிசி வாங்கிட்டு போய்ட்டுருக்கோம் ரூமுக்கு. அரிசி ஏன்னா கரெக்டாக 25 நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டே வாங்கினோம் அரிசி. ஸோ இன்றைக்கி தீர்ந்துருச்சு, இன்றைக்கி வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் திங்ஸ், டேட்ஸு அந்த மாதிரி, ஏன்னா இங்கே கொஞ்சம் அப்படி சத்தான பொருள் சாப்பிட்லாம், எனக்கு கிடைக்குது, அதனால் சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன்.